ரீசெண்டா ஒரு பையன் ரொம்ப தெரிஞ்ச ஒரு டிஜிட்டல் மீடியா ப்ராப்ளம் இறந்துட்டாரு. அது பேசிட்டு இருந்தோம். நான் நைட்டு ஒரு 12 மணிக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. பயங்கர கெட்ட வார்த்தையில ஒரு பையன் ஒன்னு அண்ணன்னு சொல்லுவானே அப்படின்னு. நான் கூட என்னடா எதோ சொல்ல வராங்கன்னு பார்த்தா பயங்கர கெட்ட வார்த்தையில போட்டு அவனுக்காக ஒரு ஸ்டோரி போட்டியா, நீ எல்லாம் ஒரு ஆளானு இன்னொரு கெட்ட வார்த்தையில கொடுத்தாரு. அப்ப அந்த பையன் மேல எனக்கு அன்பு இருக்குங்கிறத நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடுறதுலதான் வெளிப்படுத்தணுமா? அந்த பையனை பத்தி நான் 1 மணி நேரம் அவங்களுடைய இன்னொரு தம்பி கிட்ட பேசியிருக்கிறேன். அன்னைக்கு நைட் எல்லாம் ஆச்சா என்ன ஆச்சான்னு நம்ம கேட்டிருக்கோம். அந்த பையன் இருக்கும் போது நாம என்ன அந்த பையனுக்கு பண்ணோங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அது எல்லாமேவா நான் ஸ்டோரியில போடணும்? இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அப்ப நம்மளும் அவரை பத்தி ஸ்டோரி போட்டாதான் நம்ம அவரை பத்தி கேர் பண்றோம் அப்படின்னு. இன்னைக்கு என்னன்னா ஒரு ப்ரெஷர்ல ஒரு புஷ்ல நான் அதை போட்டேன். ஆனா என்னன்னா நான் அதை மனசார போடவே முடியல. ஏன் இப்படி நினைக்கிறாங்கிற வருத்தம் இருந்துச்சு. சோ அப்ப நான் திருப்பி யோசிச்சேன், இதையும் நம்ம அவனுக்காக பண்றோமா? இல்ல, இவனோட மெமரியை நம்ம இன்னைக்கு செரிஷ் பண்றோம். அவன் ஒருத்தன் இருந்தான் நம்ம லைஃப்ல அப்படிங்கறத காரணமே தான் நான் போட்டேன். இது என்ன ஆயிடுச்சுன்னா, இது எங்களுக்கே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தேடி வந்து சொல்றாங்கன்னா காமன் பீப்புளுக்கு அது ஒரு பயங்கர ப்ரெஷர் ஆயிடுது. நம்ம இந்த உலகத்துல நம்ம உயிரோட இருக்கோங்கிறத டெய்லி காட்டணும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சாதான் நம்ம ஆக்சுவலா இல்ல என்ன 4 நாள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே வைக்கல, நீ செத்து போயிட்டு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு அந்த ஒரு உலகத்துல இருக்கோம்.